அப்படியே கொஞ்சம் தொலைவுக்கு ஹீரோயினை வண்டியிலேயே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவளுக்குமே டூ வீலர்ல போறது ரொம்ப பிடிச்சி போய் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அது எந்த மாதிரி இடமா இருக்குன்னா எக்கச்சக்கமா பொருள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போட்டு உடைக்க வேண்டியதுதான், எவ்வளவு வேணாலும் உடைக்கலாம். அதை நம்ம யாருன்னா மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களோட போட்டோவை வச்சுட்டு கூட அவங்களையே அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். அங்க ஹீரோயினும் புருஷன்காரனை நினைச்சு எல்லாத்தையும் உடைக்கிறா. ஹீரோயினும் உண்மையாவே இதுதான் அவள் லைஃப்ல முறையா சிரிக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. இது வரைக்கும் அவங்க வீட்லயும் அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டதில்ல, புருஷங்காரனும் அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டதில்ல. நம்மளை விட 7 வயசு ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறான், இந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிறான் அப்படின்றது ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் கூட ரொமான்டிக்கான லைஃப்ல இன்னமும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஃபுல்லாக கலர் ஆகிடுச்சு இல்லையா, அதனால குளிச்சுட்டு தானே கிளம்ப முடியும். அவள் குளிச்சுக்கிட்டு இருக்கா. புருஷங்காரன் ஃபோன் பண்ணுறான். நீ எங்கே தான் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிற, உன்னால் எங்கேயுமே ஓட முடியாது, மரியாதையாக சீக்கிரம் வீட்டுக்கு வா, எங்கள் அப்பா அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபோன் பேசின உடனே ஹீரோயின் அப்செட் ஆகிட்டது ஹீரோ பார்க்குறான். ஹீரோ அதை பார்த்த உடனே ஹீரோயினை சிரிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் பெருசாக சமாதானம் ஆன மாதிரி தெரியலையா, உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கடைசியா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு கார்டை கொடுத்து, உனக்கு லைஃப்க்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பணம் இதுல இருக்கு, இனிமே நம்ம ஒருத்தர் பார்த்துக்கவே வேணாம், நீ செட்டில் ஆயிடு அப்படின்னு சொல்றா. உண்மையாவே நமக்குள்ள இருக்கிற விஷயம் இந்த பணத்துக்காக தான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் அப்படியே யோசனையா தான் இருக்கு. இருந்தாலும் இவன் சின்ன பையன், இவன் கூட கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஹீரோயின் சைலண்டா இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ விட்டுறான். நானா இனிமே உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புருஷங்காரனை பார்க்க போன உடனே மறுபடியும் மண்டையை மோந்து பாக்குறான். அப்பனா வரும்போதே குளிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் உன்னை பத்தி எதுவும் கேட்கல, நீ என்னை பத்தி எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்றா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்னியே, உங்க வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன ஆச்சு? அவங்க அப்பாவும் அம்மாவும் ஹீரோயினை பற்றி யோசிக்காம இவளோட ஒப்பீனியன் என்னன்னு கொஞ்சம் கூட கேட்காம இவளை போட்டு அடின்னு அடித்து சம்மதிக்க வச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு. மறுபடியும் அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு வையன், இதெல்லாம் பற்றி உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கே தெரியும், ஸோ நீ கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கிட்டீன்னா உனக்கு சேதாரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். எங்க போன மாமியார்காரி என்ன பேசுது அப்படின்னு பார்த்தா, ஏமா உன் வயிற்றுல என்ன பாறாங்கல் எதுனா வச்சிருக்கியா என்ன, கல்யாணம் 8 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் குழந்தையே பிறக்கல உங்க 2 பேருக்கும், இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு சொசைட்டில எங்க போனாலும் மரியாதையே கிடைக்கல, மரியாதையை சீக்கிரமா பிள்ளைய பெற்றுக்கிற வழியை பாரு, என்னமோ நீ ஆஃபீஸ்க்கு போறேன் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஊரையே சுத்திக்கிட்டு இருக்கிய.